ஆர்சிபி என்னடா டேய், என்ன ஃபார்முடா டேய். என் தலைவன் 100 அடிப்பான பார்த்தா வில் ஜாக்ஸ், the new player, the new era of RCB. பொலந்து அடிச்சிட்டியாடா, கீஸ்டியாடா வில் ஜாக்ஸ். 31 பாலுக்கு 50 ரன்னு தான், 41 பாலுக்கு 100 ரன்னு, 10 பாலுக்கு 50 ரன்னு. கீழே நல்ல வேலை நேற்று நான் ரத்தனம் படம் போயிட்டு வந்து இந்த செகண்ட் இவன் இன்னிங்ஸை மட்டும் லைவா பார்த்தேன். அதுவே சூப்பரா இருந்தது. 10 மோகித் சர்மா ஓவர்ல ரஷீது கான் ஓவர்ல கீழ்ஸ்டானுங்க. இதே இந்த 2 பவுலரு போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு ஸ்டார் பவுலரா இருந்தாங்க ஃபைனல்ல சிஎஸ்கே கூட. மோகித் சர்மா எவ்வளோ விக்கெட்டு போன வருஷம், கிட்டத்தட்ட பர்பிள் கேப் கிட்ட வந்தான். பர்பிள் கேப்பே அவன் தான் நினைக்கிறேன் ஜிடியில போன சீசனு 2023. இந்த வருஷம் இவ்வளோ கேவலமா வெக்கங்கட்ட மானங்கட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கிறான் லூசு மோகித் சர்மா. ரஷீது கான் இன்னும் கேவலம். T20 சாம்பியன் பவுலர், நம்பர் 1 பவுலர் கிழிஸ்தானே வில் ஜாக்ஸ், இங்கிலாந்துக்காரன். பட்டைய காலப்பிட்டான இங்கிலாந்துக்காரன். எங்க தலைவன் விராட் கோலி இப்படி அதிர்ச்சி பாக்குறாரு. டே என்னடா சான்ஸ் ஏறடா, இப்படி சிரிக்கிறாரு பாக்குறாரு மேல எங்கேயும். வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டேடியம் அபுதாபியில. ஐயோ சை தப்பா சொல்லிட்டேன், தப்பு அபுதாபி. டேய் நரேந்திர மோடி ஸ்டேடியம்டா. சை 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 வேர்ல்டு நம்பர் 1 ஸ்டேடியம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்ல நடந்தது நேத்து. ஏங்க எங்க அபுதாபிக்கு போறேன் பாரு. நான் அபுதாபிக்கு கூட பார்த்தது இல்லை, அதுக்குள்ள அபுதாபி ஸ்டேடியம்ன்றான் பாரு மனசாட்சி. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நேற்று நடந்தது. மெல்பார்னோட பெரிய ஸ்டேடியம் பூந்து விளையாடிட்டாங்க நேற்று வில் ஜாக்ஸ். தலைவா கெத்துரா. டேய் இதை முன்னாடியே இவ்வளோ மேட்ச் இந்த மாதிரி அடிச்சிருந்தா நம்ம நேற்று ஒரு டாப் 4ல இருந்திருப்போம்ல. இப்போ வர மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும். நீங்கள் டாப் 4க்கு வர்றதுக்கு சும்மா கிடையாது, எல்லாமே ஜெயிக்கணும். சிஎஸ்கே இன்னும் 6 மேட்ச்ல 3 ஜெயிக்கணும். குஜராத்து வர மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும். மும்பையும் வர மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும். லக்னோவும் வர மேட்ச் எல்லாம் 5ல் 3 ஜெயிக்கணும். கொல்கட்டா இன்னும் 2-3 ஜெயிச்சா போதும். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது, அது அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ குஜராத் பார்த்தா நம்ம சாய் சுதர்ஷனும் ஷாருக் கான், நம்பால் தமிழ் பசங்க 2 பேரும் பொழந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டானுங்க. சாய் சுதர்ஷன் என்னமா விளாட்றான் நம்ம தமிழ்நாட்டு பையன். ஷாருக் கான் பஞ்சாப்ல கிழிச்சிருந்தா, அப்புறம் குஜராத்ல ஆக்ஷன் எடுத்தாங்க, பொழந்து அடிச்சிட்டான். ஒரு தரமான பேட்டிங் நேற்று. ஷாருக் கான சாய் சுதர்ஷன் அடிக்கதோ ஒரு 200 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா டுப்ளசிஸ் ஒரு 3 6 வந்து அடிச்சுட்டு போயிட்டாப்ல. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப். தலைவன் ஸ்டாண்ட் பண்ணி நின்று அடிச்சான், வந்து ஸ்கோரு போறோம். இவன் ஜாக்ஸ் மரண காட்டிட்டியாடா. டேய் மரண காட்டுறா ஜாக்ஸ். ரிமெம்பர் த நேம், பேரை மறக்க கூடாது. ஆர்சிபிக்கு ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் மெமரபிள் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வெற்றிடா. ஜிடி பழி தீத்துதுடா. இதே போன சீசன் அந்த ஆர்சிபி குவாலிஃபை ஆயிருக்கும் அந்த ஜிடி கிட்ட ஜெயிச்சிருந்தா பெங்களூர்ல. சுப்மன் கில் செஞ்சுரி அடிப்பான். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தலைவன் விராட் கோலி ஆனால் செஞ்சுரி அடிப்பான். அடுத்த இன்னிங்ஸ் இந்த நாய் பையன் சுப்மன் கில் அடிக்கோ ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் இறந்துருச்சு. அதை மறக்கமா இந்த பழி தீத்துட்டாங்கல்ல. இப்போ அடுத்தது பெங்களூர்லேயும் உங்களை புரட்டி எடுப்போம். வரும் லாஸ்ட் மேட்ச். இன்னும் அடுத்த மேட்ச் அடுத்த மாதம் வருது. அந்த மேட்ச் ஆர்சிபி ஜிடி அங்கே வச்சு செய்யணும். அடுத்த இதே மாதிரி உன் ஊரில் வச்சு செஞ்ச மாதிரி செய்யணும். பொழந்துட்டேடா, சான்ஸே இல்லடா வில் ஜாக்ஸ். மோகித் சர்மா சுத்துல பி இல்லை, அடி பட்டெக்ஸ்ல இல்லை, பி பொழந்துட்டா. எல்லாம் ஃபுல் டாஸ், ஸ்லாட் பால், ஸ்லோ பால், ஒண்ணுமே. ரஷீத் கான் எல்லாம் இறங்கி ஏறி அடிச்சான். இப்படி அடிச்சான், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்படி அடிக்கிறான். என்ன அடிங்க செம. நேற்று ரத்தனம் ஆவரேஜா இருந்தது. பார்த்துட்டு வந்து இந்த மேட்ச் இந்த படம் தான் சூப்பரா இருந்தது. திஸ் இஸ் பியூர் சினிமா. தரம் ஆர்சிபி பெஸ்ட் ஆஃப் லக்குடா. அடுத்த மேட்ச் ஃபுல்லா ஜெயிச்சுக்கிட்டே வாங்கடா. ஏதோ ஹோப்ஸ் இருக்கும். கடவுள் புண்ணியத்துல லக் இருந்தா வருவீங்க பிளே ஆஃப்ஸ்.